நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவான் அந்த நாரதரையும் பர்வதரையும் பக்தர்கள் தானே, அவர்களை தப்பு செஞ்ச பொழுது ஏன் காப்பாற்றலை? நாரதர் பர்வதன் குரங்காகணும், குரங்கு போல ஸ்ரீபதிக்கு தெரியணும்னு கேட்ட பொழுது, என்ன நாரதா இப்படி தப்பான ஆசைப்படுறையே, இது தவறில்லையான்னு பகவான் ஏன் சொல்லணுமா வேண்டாமா? அதான் நாரதர் கோச்சினார், என்னையே நீ அப்போ கண்டிக்கலை அப்படின்னு. பகவான் நாரதரை அப்போ கண்டிக்கலை. காரணம், நாரதருடைய முன்வினை பயனால் அவர் இப்படி அவமானப்படணும்னு இருக்கு. அதை சின்ன அவமானத்தோடு முடிக்க பார்த்தான். அதை அழகாக சொல்வார் சுவாமி தேசிகன், வேலிட்டு பாய்வதை முள்ளிட்டு பாய்வது போல. ஒருத்தருக்கு வேலால் குத்த வேண்டிய கஷ்டம் வரைச்ச வேலுக்கு வேலை முள்ளால் குத்தி விட்டா குத்தியாக எடுத்து ஓவன்ற மாதிரி அந்த நாரதருக்கு ஒரு சின்ன அவமானம் வந்தால் போகும் அப்படின்னு அவரை காப்பாற்றுறதுக்காக நாரதருக்கும் பருவதற்கும் அந்த சின்ன சபலம் வரும்படியாக பண்ணி ஒரு சராய்ப்போடு விட்டான், மேஜர் ஆக்சிடெண்ட் இல்லாமல். பகவான் செய்கிறதெல்லாம் பெரிய விஷயங்கள் நமக்கு புரியாது. அதனால் கேள்விகள் கேட்கும்பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம சிறிய புத்தியை வச்சு கேட்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக பகவான் இந்த ராமாவதாரத்திலே பண்ணும்பொழுது குரங்கையும் கரடியும் கூட வச்சுக்கணும்னு தீர்மானிச்சதுனால தான் இவர்களுக்கு இப்படி கேட்கும்படியான புத்தியை உண்டாக்கினான். காரணம் என்னென்னா, குரங்கு கரடி ரெண்டுத்துலேயும் ஒரு விஷயம் இருக்குது. குரங்கு அப்படின்னோடனே நம்ம மனசு தான் பெரிய குரங்கு, ஞாபகம் வச்சுக்கும். பகவானே நம்ம மனசை பிடிச்சி வச்சுட்டாதான் மனசு இருக்கும். ஏன்னா குரங்கு என்பது நம்ம கிட்ட எப்போ பார்த்தாலும் உட்காண்டே இருக்குது. அதனால் அந்த குரங்கும் கரடியும் மாற கதையை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குரங்கையும் கரடி, குரங்கு தன்மை இது. கரடின்னா பிடிச்ச பிடியை விடாது. அதே மாதிரி நாமளும் பிடிச்ச பிடியை விடுறதில்ல. சமயத்தில் என்றைக்கோ நாம் ஒன்று தெரிஞ்சுட்டோம்னா அதையே பிடிச்சுட்டு இருக்கிறது, அதை மாற்றிக்கணும் அப்படின்னு வரதில்லை. தப்பான கருத்தை, அந்த கரடித்தன்மையை நீங்கணும். இவ்வளோ தூரம் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மாறல்கள். ராமாவதாரத்தில் ஒரு கரடியும் குரங்கும் தான் பகவானுக்கு அவ்வளோ சேவை செய்து. ஜாம்பவான் என்கிற கரடி, ஹனுமார் என்கிற குரங்கை, அந்த குரங்காயிர அனுமாருக்கு இருக்கக்கூடிய திறமையெல்லாம் ஞாபகப்படுத்தி இருக்கவில்லை என்றால் ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை கடந்திருக்க மாட்டார், இன்று உலக பிரசித்தியும் பெற்றிருக்க மாட்டார். அதில் கரடியும் குரங்கு என்கிற தலைப்பில் ஜாம்பவானையும் ஹனுமாரையும் வச்சுட்டாலும் ஓகே. அதனால் தலைப்புக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே நாரத பகவான் கேட்டார் பின்னாடி பகவான்கிட்ட, நாராயணன்ட்ட, எப்படி எனக்கு ஒரு அவமானம் வரும்படியாக பண்ணிவிட்டியே, என் பேரில் இப்படி களங்கம் வந்து விடுத்தேன் அப்படின்னு உடனே பகவான் சொன்னான், கவலைப்படாது, உம்ம பேர் உலகம் எல்லாரும் கொண்டாடும்படியாக சென்னையில் உம்ம பேரில் நாரத கான சபா அந்த நாரத கான சபாவில் விஜய் டிவிக்கார் பக்தி விழாக்கள் தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு பக்தியை நன்னா பெருக்குவா. ஆகையினால இந்த கதையை அந்த பக்தர்களுக்கு எடுத்து சொல்ல கருணாகரனையும் ஏவி வைக்கிறேன், கவலைப்படாத என்று எம்பெருமான் நாரதருக்கு அனுகிரகம் பண்ணினான். அந்த நாரதருக்கு பண்ண அனுகிரகத்தினால தான் நாரத கான சபாவில் மற்ற இடத்துல உபன்யாசம் பண்ணாவும் வர மறுக்கிற மக்கள் கூடி கேட்குறா. அது பகவான் நாரதருக்கு பகவான் செய்த ஸ்பெஷல் அருள் என்பது நாரத கான சபாவை பார்த்தாலே தெரியுது. ஆக அப்பேற்பட்ட நாரத கான சபாவில் விஜய் டிவியுடைய பக்தி நிகழ்ச்சியில் 12வது நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த கரடியும் குரங்கும் கேட்டீர்கள். நமது மனக்குரங்கையும் நமது கரடித்திறமையை நீக்கி நாராயணன் நல்ல அருள் செய்வதற்கு வாய்ப்பாக இந்த சிறிய உபன்யாசம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நினைத்து கொண்டு, பூர்வாச்சாரியர்களையும் இந்த வரலாறு லிங்க புராணத்தில் இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். லிங்க புராணம் என்பது சிவனுடைய பெருமையை சொல்ல ஏற்பட்ட புராணம். அதிலே இந்த வரலாறு இந்த வரலாறு யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவர்களுக்கு நாராயணன் நல்ல அருள் கிடைக்கும் என்று விசேஷ பலன் சொல்லப்பட்டு, அதே உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த 12வது பக்தி திருவிழாவில் இந்த நாரத கான சபாவில் சொல்கிற வாய்ப்பை கொடுத்த விஜய் டிவிக்கும் பொறுமையுடன் கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்னு சொல்லலை, கைத்தட்டாத இன்னும் 10 கேள்விக்கு ஆன்சர். அதாவது இந்த புதுமையான திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது, அந்த கேள்வியெல்லாம் 3 பெட்டியில் நினைச்சு வாங்கியிருக்காங்க. அந்த கேள்வியை குலுக்கல் முறையில் எடுக்க வேண்டியது. அந்த கேள்வி எழுதின பெருமக்கள் இங்கே மேடைக்கு வரவழைக்கப்பட்டு மரியாதை செய்யப்படுவார்கள். அவர்கள் ஒரு கிஃப்ட் உண்டு, விஜய் டிவி கிஃப்ட்டு. மொத்தம் 90 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. 2வது நாளே வந்தாலும் 90 பேர் கேட்டால் 90ல் 10 கேள்வி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்திருக்கா. தொடர்ந்து இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளை சுவாமிகள் வாசித்து அதற்குரிய விடையும் அவரே கொடுப்பார். பரிசு பெற்ற அந்த அன்பர்கள் அருள் கூர்ந்து மேடைக்கு வருமாறு உங்கள் பெயர் அழைக்கப்படுகின்ற பொழுது கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு நாங்கள் நினச்சோம். சில பேர்
அந்த பக்கத்திலேயே 3, 4, 5, 6 கேள்வி, உப கேள்விலாம் கேட்டிருக்காங்க. 10 கேள்விக்கு ஆன்சர் சொல்லும் பொழுது நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், சர்க்காரில் வேலை செஞ்சுருக்கோம். பார்லிமெண்ட்டில் கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேண்டி வரைச்சு கேள்வி நேரம்னு ஒரு மணி நேரம் இருக்கும். அதில் எத்தனை கேள்வி வரும்? அப்படியே முதல் 2 கேள்வியிலே 40 நிமிஷம் ஆகிடும். அப்போல்லாம் எங்கள் மந்திரிகள் கஷ்டப்படுவாங்க. நாங்கள் கடவுளை வேண்டிப்போம், நம்ம கேள்வி வரவே கூடாது அந்த மாதிரி. இப்போ அப்படி இல்லை. இந்த 10 கேள்வியில் அந்த கேள்வி கேட்டவர்கள் பெயரை முதல்ல வாசிச்சு விட்றேன். அவர்கள் மேடையை நோக்கி வந்துடுங்க. ஏன்னு கேட்டால் பதில் சொல்கிறத கேட்டுட்டே வந்துடலாம், நமக்கு டைம் சேவ் ஆகும். முதல் கேள்வியாக நமது நண்பர்கள் குழுக்களிலே தேர்ந்தெடுத்தது ஸ்ரீ வி வேதநாராயணன், முருகனடிமை வேதநாராயணன் அவர்கள் வில்லிவாக்கத்திலிருந்து வந்திருக்கார். அவரை மேடைக்கு வரும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவர் கேள்வி, ஆன்மீகம் என்றால் என்ன, அது எதன் மூலமாக கிடைக்கும்? நண்பர் வேதநாராயணன் அவர்கள் மேடைக்கு வரவும். ஆன்மீகம் என்றால் என்ன, அது எதன் மூலமாக கிடைக்கும்? ஏ படித்தால், எல்லாம் கௌன் பனேகா கரோர்பதி ஸ்டைல் தான் கேட்டிருக்கார் அவர். பி பார்த்தால், சி கேட்டால், டி ரசித்தால், இ ருசித்தால், எஃப் சொன்னால். ஏதாவது ஒன்று டிக் பண்ணுட்டார். எனக்கு ஒன்றும், அவருக்கு தான் 500 ரூபா கிஃப்ட். இப்போது 500 ரூபா பெருமான கிஃப்ட்டு. என்ன பதில் இதற்கு? ஆன்மீகம் என்றால் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வது. உடலை விட வேறுபட்டது ஆத்மா. உடல் அழியக்கூடியது, ஆத்மா என்பது அழியாதது. அந்த ஆத்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, பசி கிடையாது, பிடி கிடையாது, மூப்பு கிடையாது, அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த ஆத்மாவை உணர்வதற்கு, அதை பற்றிய உணர்வு வருவதற்கு ஆத்மீகம், ஆத்தியாத்மம் என்று சமஸ்கிருதத்தில் ஆத்மாவை பற்றிய அறிவு, தமிழில் ஆன்மீகம் சொல்கிறாங்க. இந்த ஆன்மீகம் எப்படி கிடைக்கும்னா கேட்டதினால் கிடைக்கும். ஏன் கேட்கணும்? நிறைய எங்களை மாதிரி உபன்யாசம் பண்ணுறவாள், என்ன மாதிரி இல்லை, இன்னும் நன்னா பண்ணுறவங்கள, அவங்க உபன்யாசத்தை கேட்கணும். அந்த உபன்யாசங்களை கேட்டு கேட்ட விஷயத்தை மூழ்கி அப்புறம் படித்து அப்புறம் சிந்தித்து பார்த்தால், இன்னொருத்தருக்கு எடுத்து சொன்னால் மெல்ல மெல்ல நம்ம ஆத்மாவை பற்றிய உணர்வு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் என்று முருகன் அடிமைக்கு. பரிசு பெற்ற அன்பர்கள் இந்த அரங்கத்தில் இல்லை என்றால் பின்னர் அவர்கள் விஜய் டிவி அலுவலகத்திலே அந்த பரிசை பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் வராத பட்சத்தில் அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்வோம். அடுத்த கேள்வி வி கமலா அவர்கள் மேடைக்கு அவர் டி நகரிலிருந்து கேட்டிருக்கிறார்கள். முறைப்படி பூஜை செய்வது எப்படி என்பதை தெரிவிக்க முடியுமா? நாங்கள் தெரிந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு தெரிந்தபடி செய்கிறோம், பரவாயில்லையா? இதை உங்களிடம் கேட்க ஆசைப்படுகிறோம். ரொம்ப ஆசையோடு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையிலேயே முறைப்படி பூஜை செய்வதற்கு அவரவர்கள் குரு ஒருத்தரை ஏற்றுண்டு அவர்கள்ட்ட தீட்சை வாங்கிக்கணும். சிவ சம்பிரதாயத்திலேயோ அதே மாதிரி சாக்த சம்பிரதாயத்திலேயோ அல்லது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயோ அதற்கு தீட்சை கொடுக்கக்கூடிய முறையில் உள்ள ஆச்சாரியர்களை தேர்ந்தெடுத்து தீட்சை வாங்கிட்டு முறைப்படி பூஜை செய்யலாம். ஆனால் முறைப்படி செய்யவில்லை என்றாலும் தவறில்லை. பூஜை எப்படி செய்தாலும் அந்த பூஜையை பகவானே திருத்தி பண்ணிக்கொள்ளக்கூடியவனாகினால கண்ணன் கீதையில் ஒன்று சொல்லியிருக்கான், சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத். எங்கள் சின்னத்தமையனார் சுந்தரராஜன் அவர்கள் அடிக்கடி இது சொல்வார், சொல்பமப்பிய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத். கொஞ்சம் செஞ்சாலும் அது பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும். அதனால் பகவானை நோக்கி நீங்கள் ஒரு அடி வச்சா பகவான் உங்களை நோக்கி பல அடி வைக்க காத்திருக்கான். அதில் தெரிஞ்ச முறையிலையும் முதல்ல பூஜை பண்ணிட்டு இருக்கலாம். உரிய குருவை நாடி தீட்சை பெற்று அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். மூன்றாவது கேள்வி பி துளசிதாஸ் என்பவர் வில்லிவாக்கத்திலிருந்து கேட்டிருக்கார். இவர் 3 கேள்வியை 3ஆம் கேள்விக்குள்ளே அடக்கியிருக்கார். அதனால் முதல் கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறேன், ஏன்னா ஒரு கேள்விக்கு தான் ஆன்சர். எல்லாம் என் செயல் என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லும்போது ஒருவன் ஒரு கொலை செய்தால் அதுவும் கடவுள்தான் செய்விக்கிறார் என்று நம்பலாமா? சூப்பர் கேள்வி இல்லை இது. இதிலிருந்து ஒரு கால் யாரையாவது கொலை செய்ய திட்டமிட்டிருக்காரோன்னு தெரியல. ஆனால் பகவான் தான் செய்விக்கிறார் என்பதை பூரணமாக நம்பலாம், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் ஏன் கொலை செய்விக்கிறார் என்றால் அந்த கொலை செய்யக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய பாவம் நம்மக்கிட்ட முன்னாடியே இருக்கு. ஆகையினால பகவான் நம்மை ஒரு செயல் செய்ய வைக்கிறது நம்முடைய பழைய புண்ணிய பாவங்களை பார்த்து. அதிலிருந்து தப்பிக்கணும்னா அவன் காலை தான் பிடிச்சிக்கணும். எனக்கு நல்ல புத்தியை கொடு நல்ல புத்தியை கொடுன்னு கேட்கணும்.
ஆகையினால நாம் செய்கிற செயலெல்லாம் பகவான் இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் பகவான் சொல்லியிருக்கான், ஒரு செயல் நடப்பதற்கு 5 பேர் கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். 5 கூட்டணியில் பகவானும் ஒத்தர். ஆனால் அந்த கூட்டணியில் முக்கியமான ஆளுங்கட்சி ஜீவாத்மா. அது மட்டும் ஞாபகம். அதனால் கூட்டணி தர்மத்தினால பகவான் பேசாமல் இருப்பார் நினைக்காதீர்கள். கூட்டணியில் பகவான் உண்டு, பகவான் இல்லாமல் எந்த காரியமும் செய்யாது. ஆனால் பகவான் நம்மளை கொலை செய்ய வைக்கிறான்னா அதற்கு பாவம் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அதனால் பொறுப்பு நம்மளுக்கு தான் ஜாஸ்தி. அதனால் நல்ல புத்தி வருவதற்கு நல்ல சிந்தனைகள், நல்லவர்களோட பழக்கங்கள், நல்ல உபன்யாசங்களை கேட்டு நாம் பழைய பாவங்களுக்கு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டுண்டு பகவானுடைய திருவருளை நாட வேண்டும். எல்லாம் அவன் செய்விக்கிறான் என்பதில் ஐயமே இல்லை. ஆனால் அதனால அவன் தள்ள பழி போட்டுடலான்னு மட்டும் நினச்சி தப்பிக்க பார்க்காது. அவரையும் போட்டு கோயில் கேஸில் அவரையும் சேர்த்து வைன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டோம். PS லக்ஷ்மி நாராயணன், இது 4வது கேள்வி. நண்பர் பெருங்களத்தூர், இவருடைய கேள்வியில் 2 இருக்குது. அதில் முதல் பகுதி மட்டும் முதல் கேள்விக்கு மட்டும் ஆன்சர். நினைத்த மாத்திரத்திலேயே எங்கும் செல்லக்கூடிய தெய்வங்களுக்கு வாகனம் அவசியமா? வாகனம் அவசியம் இல்லை. ஒவ்வொரு தெய்வமும் ஒரு குறிப்பிட்ட பறவை அல்லது மிருகத்தை வாகனமாக கொண்டுள்ளதன் தத்துவம் என்ன? அதான் பகவான் நாம் அவன் நினைப்பதற்கு வாய்ப்பாக ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கணும். எல்லாருக்கும் ஐடென்டிட்டி வேணும். ஆகையினால பகவான் நம் தியானம் பண்ணுவதற்கு வசதியாக தெய்வங்கள் தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை வச்சிருக்கு. அந்த வாகனத்தினால் அவர்கள் வரலாறு இல்லை. அந்த வாகனத்தில் ஏறிண்டு அவர்கள் வர வேண்டும் என்று நிர்பந்தம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அந்த தெய்வத்தை தியானம் பண்ணுவதற்கு வாய்ப்பாக அதற்கு சில வடிவங்கள், அதற்குரிய வாகனங்கள், சின்னங்கள் இருக்க வேண்டும் என்று இப்படி ஏற்பாடாக இருக்கு. அவருக்கு இந்த பரிசை பெறக்கூடியவர் துளசிதாஸ் அவர்கள். துளசிதாஸ் அவர். இப்போ அடுத்த கேள்வி, இது பத்ரி பிரசாத் என்கிற நண்பர், 5ஆம் கேள்வி. சுவாமி, நாங்கள் கலியில் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்கிறோம். இன்னும் கலியில் தான் பாவம் செய்கிறோம்னா எல்லா காலத்திலும் செஞ்சுருக்காங்க. எங்களை காப்பாற்ற ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள், தன்ய நானே. ரொம்ப நல்லது. இதற்கு பதில் விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு, எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். பிராயஷ்சித்தான் யசேஷாணி தபக்கர்மாத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும், எல்லா பாவங்களுக்கும் ஒரே பிராயஷ்சித்தம், நாம் கண்ணனுடைய அடிமை. ஆகையினால் அவனுடைய கையில் கருவி. இதை நாம் உணர்ந்துட்டா அடுத்த வினாடி பகவானுக்கு பொறுப்பு ஜாஸ்தியாகிடுது. கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட டூல், இதை சரியாக யூஸ் பண்ணாத போனால் உனக்கு தான் பொறுப்புன்னு சொல்லிட்டா அப்புறம் ஒழுங்காக நம்மளை பார்த்துக்க ஆரம்பிச்சிருவான். அதாவது இதுதான் பெஸ்ட்டு ஸ்லோகம். இது விஷ்ணு புராணத்தில் இருக்குது. இது எந்த சாஸ்திரிகளை வாத்தியாரை கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பார். எல்லா ஹோமத்திலையும் கடைசியில் சொல்கிற ஸ்லோகம் தான் என்று சொல்லி பத்ரி பிரசாதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். வாருங்கள் பத்ரி பிரசாத். பெருங்களத்தூர் PS லக்ஷ்மி நாராயணன், 6வது கேள்வி. நம்மிடம் உள்ள ஈகோ போக பக்தி மார்க்கத்தில் செலுத்த சுலபமானவை என்ன என்பதை தயவு கூர்ந்து சொல்லவும். ரொம்ப கஷ்டம் ஈகோ போகிறதுனா அவ்வளோ ஈஸியாது. அந்த ஈகோ போகாமல் தானே பாவம் பர்வதர நாரவே திண்டாட ஆரம்பித்தா. அதுக்கு பக்தி மார்க்கத்தில் பெஸ்ட்டு ஒன்று தான் வழி. பகவான் சொல்லியிருக்கான், என் காலை பிடிச்சிக்கோ. இவ்வாறு எதையும் அனுஷ்டிக்க முடியாமல் தவிக்கிற நீ என்னை கதியாக சரணமடை. சரணமடைஞ்சால் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆகையினால தயவுசெய்து பக்தி மார்க்கத்தில் பகவானே நீயே கரை, நீயே சரணம், நீயே சரணம் என்பது ஒவ்வொரு வினாடியும் மனசில் நினைத்து கொண்டு செயல்பட்டால் நமது ஈகோ போவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி தப்பு தவறி பழைய வாசனையினால் ஈகோ வந்தாலும் உடனே திருந்துவதற்காக வாய்ப்பு. தப்பே செய்யாமல் இருக்க முடியாது. தப்பு செஞ்சுட்டு உடனே தப்பை ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பகவான் பண்ணிட்டான்னாலே அதுவே போகும். அதுதான் அவருக்கு ஸ்டெப் என்று சொல்லி இந்த கேள்வி கேட்ட நண்பர் EKNS காளீஸ்வரன். EKNS காளீஸ்வரன் அவர்கள். EKNS காளீஸ்வரன். BV ஸ்ரீனிவாசன் என்கிற நண்பர் கேட்டிருக்கிறார். அயலூர் முத்தைய முதலி தெரு, சென்னை 6,01,000. BV ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேள்வி, பக்தி ஏன் வரும், எப்படி வரும், குரு பக்தி அடைவது எப்படி? இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த இதில் மத்தியானத்தில் மகளிர் மட்டும் டிவியில்
எப்படி உப்புமா பண்ணுறதுன்னு காண்பிக்கிற மாதிரி பக்தி ஏன் வரும்? காதல் எப்படி வரும்? அப்படிதான் பக்தி வரும். அந்த பக்தி என்பது காதல் தான். அதனால் பக்தி வருவதற்கு காரணம் என்ன? அவன் இன்னொருத்தரை பற்றி நமக்கு ஈடுபாடு வந்தா. அதனால் பகவானுடைய வைபவத்தை நிறைய கேளுங்கள். விஜய் டிவி நிகழ்ச்சிகளை இடையறாமல் பக்தி நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஆகையினால் உங்களுக்கு நிச்சயமாக இறைவன்ற பக்தி வரும். தாயிடம் தந்தையிடம் எப்படி பக்தி செலுத்துவது? தாயிடம் தந்தையிடம் எப்படி பக்தி செலுத்துவது? அவர்களை தெய்வமாக நினச்சி வழிபடும். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். ராமசாமி அப்படின்னு ஒரு பெயர். ராமசாமி அப்படின்னோடனே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும். தந்தை பெரியார். தந்தை பெரியார் கோயிலுக்கு போகிறவெல்லாம் முட்டாள்னு சொல்லிட்டு, கரெக்ட் தானே? இது தமிழ்நாட்டு ராமசாமி. அயோத்தி ராமசாமி ஒருத்தர் இருந்தார். அவரும் சொல்லியிருக்கார் கோயிலுக்கு போகிறவெல்லாம் முட்டாள். அது யார் தெரியுமா? ராமச்சந்திரமூர்த்தி, கிருஷ்ணன், நாட்சாத் நாராயண். வீட்டில் கண் முன்னாடி இருக்கிற அப்பா அம்மா விட்டுட்டு கோயிலுக்கு போகிறவெல்லாம் முட்டாள் என்பது ராமபிரான். அதெல்லாம் 2 ராமசாமிகளும், அயோத்தி ராமசாமிகளும் ஈரோடு ராமசாமி 2 பேருமே கோயிலுக்கு போகிறவன் முட்டாள்னு சொல்லியிருக்காங்க. தந்தை தாயை வழிபடாமல் கோயிலுக்கு போகிறவன் முட்டாள் என்று அயோத்தி ராமசாமி சொன்னார். அதனால் தந்தை தாய்க்கு நாம் என்ன முடியுமோ அவசியம் செய்யும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர்களுக்கு நாம் செஞ்சால் பிரத்யட்சமாக கடவுளுக்கு செஞ்ச மாதிரி. பக்தி எந்த வயதில் எப்படி வரும்? இது வேற. 16 வயசில் வரா மாதிரி பக்தி வருமானு கேட்குறாங்க. பக்தி பிரகலாதனுக்கு பிறக்கும் பொழுதே வந்துடுத்து, நம்மாழ்வாருக்கும் வந்தது. அதனால் பக்தி வருவது இறைவனுடைய அருளில் வரும். பக்தியின் அளவு தெரிந்து கொள்வது எப்படி? பக்திக்கு அளவில்லைன்னு கிருஷ்ணனே சொல்லிவிட்டான். அதனால் அளவு தெரிஞ்சிக்கவே முடியாது. பக்தி பெறுவதும் அதை மேலும் வளர்ப்பது எப்படி? இப்படி சத்கதா சிரவணம் பண்ணுங்கள். கேள்வி ஞானம் பக்தி ஞானம் ஏன் வருகிறது? கேள்வி ஞானம் இருந்தால் பக்தி ஞானம் வரும். பக்திக்கும் ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு? ராமானுஜரை கேட்டால் வேறுபாடு கிடையாது. ஞானம் முத்தினா பக்தியாக வரும். காய் கனிஞ்சு பழம் வரா மாதிரி பகவானை பற்றிய அறிவு முத்த முத்த பக்தி ஆகும் என்று இதற்கு பதில் பிவி ஸ்ரீனிவாசன் அவர். அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. விபத்துக்கள் ஏற்படும் மரணம் அத்தனை பேருடைய விதியா? ஜி பெருமாள், அண்ணா நகர், சென்னை 40. ரொம்ப கரெக்டான கேள்வி. நாராயணன் எப்படி பர்வதருக்கு கரடியாக நாரதர் தோணுங்கிற எண்ணத்தை உண்டாக்கி, நாரதருக்கு பர்வதர் குரங்கா இருக்கிற எண்ணத்தை உண்டாக்கி, 2 பேரும் இப்படி குறையும் கரங்குமாக ஸ்ரீமதிக்கு காட்சி தர, நடுவில் போய் ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிவிட்டார். இப்போ ஸ்ரீமதியுடைய விதி நாராயண கல்யாணம் பண்ணிக்க, நாரதருடைய விதி அந்த சுயம்பரத்தில் தோக்க, பர்வதருடைய விதி எது? அவர்கள் கோளல் வரம் கேட்க. இத்தனையும் எப்படி அழகாக கம்பைன் பண்ணி வச்சான். அதான் அவனுடைய சாமர்த்தியம். ஆகையினால் ஒரு பர்டிகுலர் பிளேனில் விபத்து வரைச்சே, அப்படி விபத்துக்கு உள்ளார அத்தனை பேரையும் கொண்டு போய் அங்கே சேர்க்கறது அவன்தான். அதே சமயத்தில் அந்த விபத்து அந்த பிளேனில் சீட்டு கிடையாமல் ஒரு ஆள் தப்பிச்சு போய்ட்டார். உங்களுக்கு அது தெரியும். ஒரு ஆள் போனால் அவசரமாக போகணும், கேரளாவுக்கு வந்திருக்கார், துபாயிலேருந்து ஃப்ளைட் பிடிக்கணும் பாம்பேயில். குருவாயூரப்பா இந்த ஃப்ளைட்டில் எப்படியாரும் ஏற்றிடு காப்பாற்றிடு, உனக்கு துலாபாரம் கொடுக்குறேன்னு வேண்டின்றார். டிக்கெட் கிடைக்கல, குருவாயூரப்பன் ஒழிக அப்படின்னு சித்திட்டு உட்காந்துருக்கார் ஏர்போர்ட்டில். அப்போ திடீர்னு டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டு படவாலும் பற்றி எரிஞ்சு கொடுத்து. அப்போ சொன்னால் இதில் போயிருந்தால் உங்கள் விதி என்ன இருக்குன்னா, உன் விதி இன்றைக்கி இந்த ஃப்ளைட்டில் போகக்கூடாதுன்னு உன்னை காப்பாற்றுறதுக்காக பகவான். அதனால் இதெல்லாம் பகவான்கிறவன் அவன்கிட்ட பெரிய கம்ப்யூட்டர் இருக்குது, அவனுடைய சமாச்சாரம் வேறு. அவன் யார் யாரை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும்னு அப்படியே பிளான் பண்ணி பண்ணுவான். ஆகையினால் எல்லாம் அவர்களுடைய விதி, அந்த விதிக்கேற்றபடி பகவான் அமைக்கக்கூடிய அமைப்பு. கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைத்தார்? இந்த உலகத்தில் நாமெல்லாம் நல்ல கதிக்கு போகணுங்கிறதுக்காக. நம்முடைய விதியை மாற்ற கடவுளால் முடியாதா? முடியும். அதுக்கேற்றபடி பக்தி பண்ணினால் நிச்சயமாக பகவான் அந்த விதியை வித்தின் ரூல்ஸ் எப்படி டிஸ்டார்ட் பண்ணுமோ பண்ணுவோம். அது அவனுடைய சாமர்த்தியம். அதாவது வருமான வரி கட்டாமல் இருந்தால் அஃபென்ஸு, வருமான வரி பிளான் பண்ணினா அது பெரிய ஆர்ட். அது மாதிரி பண்ணி கொடுக்கும். இது ஜி பெருமாள் அவர்களுக்கு. ஜி பெருமாள், அண்ணா நகர், சென்னை 40. பெருமாளே பரிசு வாங்கிக்கிறார். அடுத்தது 10வது கேள்வி. அதை கேட்டவர் திரு எஸ்.எஸ். வெங்கடாச்சலம். இவர்கள் ஷனாய் நகரிலிருந்து கேட்டிருக்கார். ஆனால் எஸ்.எஸ். வெங்கடாச்சலம் கேட்குற கேள்வி என்னன்னா, பெண்கள் காயத்ரி மந்திர ஜபம் செய்யலாமா? திருமதி வெங்கடாச்சலம் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கு பண்ணுவோம். எஸ்.எஸ். வெங்கடாச்சலம் கேட்டிருக்கார். ஆண் கேட்குறா. எப்பொழுதும் ஆண்களுக்கு பெண்கள் மீது பரிவு பாருங்கள். பெண்கள் காயத்ரி மந்திர ஜபம் செய்யலாமா? கூடாது. என்ன அநியாயமாக பண்ணுறீங்க நீ, கூடாதுன்னு சொல்கிறியே, பெண்கள்லாம் மட்டமா, ஆண்கள் உயர்த்தியா என்றெல்லாம் கேள்வி எழுப்பாதீர்கள். எந்த காயத்ரி மந்திரம் ஜபிச்சால்
நமக்கு புண்ணியம் வரும்னு நாம் நம்புகிறோம். அந்த காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடித்து கொடுத்த ரிஷிகள் தான் இது பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே போய் கேள்வி கேட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். இந்த ஆண்களே முரட்டு காயத்ரி சொல்லிட்டு இருக்கட்டும். நமக்கு இருக்கவே இருக்குது திருப்பாவை, எதுக்கு இதுங்கிட்ட வரணும்? திருப்பாவையில் இல்லாதது எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். திருப்பாவை 30 பாட்டில் நான் ஒரு வேதம் தான் அத்தியனம் பண்ணியிருக்கேன். அந்த வேதத்திலிருந்து பல கருத்துக்கள் அனாயாசமாக திருப்பாவையில் கிடைக்கிறத தினம் நாத்து ரசிக்கிறேன். ஆகையினால 4 வேதம் படித்த நாதமுனிகள் போன்ற மகான்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவர்கள் திருப்பாவைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார்கள். திருப்பாவை நான் அடிக்கடி நினச்சிக்கிறேன், திருப்பாவை 30 பாட்டு சொல்லுங்கள், அது சகல வேதத்துக்கு மேலே பலன் தரும். அதனால் அன்பர்களே நம்புங்கள். இது எந்த ரிஷிகள் காயத்ரி மந்திரம் ஜெபிச்சா வசத்தின்னு சொன்னார்களோ அந்த ரிஷிகளை சிலர் தான் ஜெபிக்கணும், சிலர் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சில காரணங்களும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் சபையில் சொல்லலை. ஆனால் உண்மையான விஷயம், நமக்கு அதை விட பலன் தரக்கூடிய திருப்பாவை கையில் இருக்குது. அதை யாரும் தடுக்க முடியாது. திருப்பாவை நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். அந்தானார் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் அப்படின்னு சுவாமி தேசிகன், காஸ்ட் கிடையாது, கிரீடு கிடையாது, கம்யூனிட்டி கிடையாது, எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, அனைவரும் நாராயணனுடைய அருளை பெறலாம், அதில் சந்தேகமே கிடையாது. அவரவர்கள் எல்லாரும் அந்த எம்பெருமான சரணாதி பண்ணக்கூடிய இந்த ஆண்டாள் திருப்பாவை போன்ற பாசுரங்கள் இருக்கச்சே எதுக்கு அனாவசியமாக அந்த காயத்ரி மந்திரம்? அதுக்கு சொரம் தப்பாக சொல்லக்கூடாது, அதுக்கு பிசாசா போயிடும் பயமுறுத்தி வச்சிருக்கு, அது 5 இடத்துல நிறுத்தி சொல்லணும். இதெல்லாம் நமக்கு எதுக்கு? சௌக்கியமாக இடியட் ப்ரூஃப் சிஸ்டத்தை விட்டு கஷ்டத்துக்கு எதுக்கு போகணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ வெங்கடாச்சலபுரம். நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்டு உங்கள் கேள்வி ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.